ஹாய்ங்க. மண்டே எடுத்த ஒரு மினி விளாக் பார்க்கலாங்களா? நான் எப்போவுமே என்னோட வீடியோஸ்ல சொல்லிட்டே இருப்பேங்க. என்னால எதெல்லாம் வீட்ல பண்ண முடியுமோ, அதெல்லாம் நானே வீட்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அது வந்து இப்போ கொஞ்ச நாளா வந்து அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியா போயிட்டுருக்கு. பார்க்குற வீடியோஸ் எல்லாமே வந்து அந்த எதுவுமே வந்து விடக்கூடாதுடா, எல்லாமே வீட்ல பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வந்து யோசிச்சிட்டே இருந்துச்சு. அதில ஒண்ணு வந்து நான் கண்டென்ஸ் மில்க் வந்து நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேங்க. அது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். அதுக்கு ஃபஸ்ட்டு பால தூக்கி கேஸ் ஸ்டவ்ல வச்சேன். பால் காயவே லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது இண்டக்ஷன்ல மாத்திங்க. பால் காஞ்சதுக்கப்புறமா தூக்கி மறுபடியும் வந்து கேஸ் ஸ்டவ்ல மாத்தி சிம்ல வந்து குக் ஆறதுக்காக வச்சுட்டேன். சுகரு அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணி, நம்ம எவ்வளோ வந்து பால் ஆட் பண்ணுறோமோ, அது பாதிக்கும் கொஞ்சம் கம்மியா வந்து திக்காகணும். அந்த அளவுக்கு அது குக் பண்ணுறதுக்காக வச்சுட்டேங்க. அடுத்து நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, வீட்லயே வந்து விப்பிங் க்ரீம் பண்ணுறதுக்காக. இந்த விப்பிங் க்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செஃப் ஒருத்தங்க வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுபடி வந்து கரெக்ட்டா தாங்க பண்ணேன். சுத்தமாவே வரல. சரின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு போவோம் அப்படின்னு சொல்லி அடுத்த ப்ராசஸ் பண்ணா, அதுவும் ஃபெயிலியர் தான். உங்கள்ல யாருக்காவது வந்து வீட்லயே விப்பிங் க்ரீம் பண்ண தெரியும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நாளைக்கு நம்ம இன்னும் ஷார்ட்ஸில பார்க்கலாங்க.